கீழே எல்லா ஆர்ப்பாட்டமும் போயிட்டு இருக்கு, நீ வரலையா? ஓ, மேடம் கோவத்துல இருக்கீங்க. புரியுது. இவ்ளோ கஷ்டப்பட்டும் காவியா உயிரோட இருக்காளேன்னு உனக்கு கோவம். எனக்கு புரியுது ஹேமா. ஆனா உனக்கு இவ்ளோ கோவம்லாம் வரக்கூடாது. இந்த கோவத்தினாலதான் உனக்கு டிப்ரெஷன் ஆகுது. அந்த டிப்ரெஷன்னாலதான் உனக்கு குழந்தை பிறக்காம போகுது ஹேமா. ஏய், என்னடி பத்ரகாளி மாதிரி முறைக்கிற? உனக்கு இருக்கிற கோபம் ரொம்ப மோசம் ஹேமா. இல்லனா உனக்கு என்னைக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஏண்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு டிப்ரெஷன் பொய்யா சொல்ற நீ? ஏய் ஹேமா, என்ன எதுவுமே பேசாம உருன்னு பாத்துட்டே இருக்க? இங்க பாரு ஹேமா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற. அந்த மாத்திரை நீ போட்டியா இல்லையா? சொல்லுடி, போட்டியா இல்லையா? எல்லாம் போட்ட. எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? ஹேமா, நான் ஐயோ, என்ன தனியா விடுங்களே. சரி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப தலைவலி போல இருக்கு. நான் டிஸ்டர்ப் பண்ணல. மேடம் கொஞ்சம் வயித்துல கை வச்சுங்க. ஸ்மைல். ஓகே மேடம். அத்தை போதும் அத்தை. என்ன காவியா, இப்போ உனக்கு ஷையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ. பாரு, திரும்ப நில்லு பாரு. ஓகே மேடம். மேடம் அம்மாவோட அப்படியே சேர்ந்து நின்னீங்கன்னா உங்க 2 பேருக்கு சேர்த்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருவேன். ஐயோ மேடம், சாரி மேடம், இவங்களை உங்க அம்மான்னு நினைச்சிட்டேன். அம்மா தாங்க, என்னோட 2வது அம்மா. எல்லாருக்கும் வாய்க்காது இப்படி. எனக்கு மட்டும் என்னோட மாமியாரே ஸ்பெஷலா இன்னொரு அம்மாவா கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க மேடம். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க காவியாவை மட்டும் எடுங்க. ஐயோ அத்தை, வாங்க அத்தை. இல்ல காவியா, இது உன்னோட ஃபங்க்ஷன், நீ தான் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கணும். அதெல்லாம் இல்ல அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. ஐயோ, சொன்னா வேண்டாம் கேளுங்க காவியா. அத்தை, ப்ளீஸ். ஐயோ, எனக்காக என்ன நீ? ஜெயா, கூட போய் நில்லு ஜெயா. என்ன வெக்கம்? சேர்ந்து நில்லு. காவி ஆசையா கூப்பிடறல. இந்த கண்கொள்ளா காட்சி அங்கிருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயா எடுங்க. Okay sir, ready, ready. எடுங்க எடுங்க எடுங்க. சரி மேடம், இந்த மாதிரி மாமியார் மருமகளை நான் எந்த ஃபங்க்ஷன்லயும் பார்த்ததில்ல மேடம். கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க மேடம். ஏப்பா சுப்பிரமணி, மாமா, நான் கூட மண்டபத்துல வச்சா பரவாயில்ல, வீட்டுல வச்சிருக்காங்களேன்னு கவலைப்பட்டேன். ஆனா பிரமாதமா ஏற்பாடு செஞ்சிருக்காங்கப்பா. மாமா, சம்பந்தி வீட்டை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லா ஏற்பாட்டையும் தடபுடலா செஞ்சுட்டாங்க மாமா. இதுக்கு எக்கச்சக்க செலவாகுமாப்பா. எல்லாத்தையும் நீ தான் செய்யணுமே, உன்னால முடியுமா? மாமா, அதுதான் இல்லங்கிறேன். நமக்கு சீர் எடுத்துட்டு வந்த செலவு மட்டும்தான். இந்த மேல் செலவுக்கெல்லாம் ஒத்த பைசா வாங்க கூடாதுன்னு சம்பந்தியமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆனாலும் அவங்களுக்கு பெரிய மனசு மாமா. ஏப்பா, கிராமத்துல நீ புலம்பிக்கிட்டே இருந்த, இப்ப பாத்தியா எல்லாம் ஜாம் ஜாம் நடக்குது. ஆமா மாமா. ஏப்பா சுப்பிரமணி, அப்படி என்ன பாத்துட்டு இருக்காங்க? இல்ல மாமா, என் பொண்ணு. சரிப்பா, நான் வெளில எல்லாம் ரெடி ஆச்சுன்னு பார்த்து வரேன். ஏங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்களா? அந்த சீர்பை நகையெல்லாம் எங்கெங்க எடுத்து வச்சிருக்கீங்க? ஏங்க நான் கேட்டுட்டே இருக்கேன். என்ன சந்திரா, நீ என்னென்னமோ ஊர்ல சம்பந்தியம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தல்ல, இங்க பாத்தியா? தெரியாம சொல்லிட்டேங்க. நமக்கு ஒரு மகன் இருந்து நான் மருமக எடுத்திருந்தா கூட இவ்ளோ பாசமா இருப்பேனான்னு தெரியலங்க. இனிமே நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இருந்தாலும் நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்திராக்கு ரிங்கு பிடிக்குமான்னு தெரியல. அப்படிலாம் இருக்காது, அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இவ்வளவு வயசாயிருக்கு,
லவ் கூட ப்ரொபோஸ் பண்ண தெரியலனா என்ன கௌதம்? இது வரைக்கும் பண்ணதில்ல. சரி ஓகே. இந்திரா எக்ஸாம் சென்டர்ல இருந்து வந்த உடனே நம்ம வீட்டுக்கு போகணும். அக்காவை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவா. அந்த கேப்ல நம்ம லவ் சொன்னா சரியா இருக்குமா? இல்ல, இதுக்கு மேல தாங்காது. வீட்டுல விசேஷம் முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் லவ் இல்ல. இன்னைக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லிடுறேன். சார் சார் உங்களை தான் சார். ஆ இந்தாங்க பில் சார். தேங்க்யூ. கார்டா கேஷா சார்? நான் கேஷே கொடுத்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இந்தாங்க சார். உங்க ரிங்க மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார். ஆ நல்லா இருக்கு. இந்த கிஃப்ட் பாக்ஸும் நல்லா இருக்குங்க. வெல்கம் சார். சார் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது உங்க வைஃபுக்கு வாங்குறேன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ இப்பதான் லவ் ப்ரப்போஸ் பண்ண வாங்கின மாதிரி தோணுது சார். எது சார் உண்மை? வைஃப் தான், ஆனா இப்பதான் நான் லவ்வே சொல்ல போறேன். என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரப்போஸா? சார் உங்க வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். அவ கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கு என் லவ்வ சொல்ல போறேன். எல்லாரும் லவ் பண்ணி கமிட் ஆகி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாமே தலைகீழா இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னா சிரிப்பாங்க. இந்த காலத்துல ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண கூட எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் இந்திரா கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்கேன். இன்னைக்கு லவ் சொல்லணும்னா ஏன் இப்படி பயம் வருது? சரியில்லை. இந்திரா வரட்டும். வந்த உடனே அப்படியே முட்டி போட்டு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ரோஸ நீட்டி will you marry me கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி பண்ணலாமா? லூசு லூசு பையல, உனக்கு அறிவு இருக்கா? அதான் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, திரும்ப என்ன will you marry me? வேற ஏதாவது ட்ரை பண்ண. இந்திரா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வெளியில வரா. அவளை அப்படியே கார்ல உட்கார வச்சு அந்த பூவை கொடுத்து சொல்லும் போதே நல்லா இல்ல. இது நல்லா இருக்காது. வேற என்ன பண்ணலாம்? பேசாம போன்ல நெட்ல என்ன பண்ணலான்னு பாப்போம். இப்படி பண்ணி பாப்போமா? சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு சுபா, சமையல் செய்யற இடத்துல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நல்ல நேரம் தாண்டி போயிட போகுது. ஜெயம்மா எங்க? அவளை வர சொல்லு. சரிங்க பாட்டி, இத நான் குடுத்துட்டு போறேன். இல்ல, நீ முதல்ல போய் ஜெயாவை வர சொல்லு போ. சரிங்க பாட்டி. என்கிட்ட குடுமா, நான் போய் அப்பா. கொடுத்துறேன். இல்லப்பா, நானே போ. குடுமா, பரவாயில்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. சொல்லுங்கம்மா, என்ன கூப்பிட்டீங்க? நீங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் இங்க கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்களா? ஆச்சுமா, எல்லாம் வச்சாச்சுமா. ஏன்னா நாளை பின்ன ஒரு சொல்லு வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன், பாத்துக்கங்க. அதெல்லாம் நல்லபடியா செஞ்சிருக்கம்மா. சரி சரி சரி. வா ஜெயா. கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க பெரியம்மா. அது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன் மருமகளை கூட்டிட்டு வந்து இந்த சேர்ல உட்கார வை. எல்லாரும் நலங்கெல்லாம் வைக்கணும்ல. சரி, சீக்கிரம் போய் நான் கூட்டிட்டு வரேன். வா. மா. என்னடி? இங்க வா. என்னடி? என்னம்மா எல்லாத்தையும் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க? சொல்லுமா, இந்திரா வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு. பெரியவங்களை மீறி நாம ஏதோ சொன்னா நல்லா இருக்காதுமா. இப்பதானே ஆரம்பிச்சாங்க. முடியறதுக்குள்ள கண்டிப்பா இந்திரா வந்துருவா. மா என்னம்மா, இந்திரா இல்லாம எப்படிமா அதெல்லாம்? எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டாவது செய்ய சொல்லுமா. சும்மா இருக்காவியா? அங்க பாரு, அந்த ராகினி எப்படா சண்டையை கிளப்பலான்னு காத்துட்டு இருக்கா. உனக்கு நல்ல நேரத்துல எல்லாம் நடக்கணும்ல, அதனாலதான் சொல்ற. நீ கொஞ்சம் அமைதியா உட்காருமா.
இந்திரா வந்துட்டு தான் இருப்பா. கௌதம். அம்மா என்ன இவ்வளவு லேட்டு? இல்லையே, நார்மல் டைம் தான். லேட் ஆயிடுச்சா? இல்லையே கௌதம், கரெக்டா தான் வந்திருக்கேன். ஓகே. என்னாச்சு இவ்வளவு வேர்த்து இருக்கு? எல்லாம் ஓகே தானே இந்திரா? மூச்சு வேற வாங்குது. அம்மா நீ எக்ஸாம் எழுதிட்டு வரியா இல்ல ஏதாவது ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு வரியா? என்னாச்சு இந்திரா? அது அது ஆமால. நான் உட்கார்ந்திருந்த இடத்துல ஃபேனே இல்லையா, அதான் இப்படி ஃபுல்லா வேர்த்திருச்சு கௌதம், வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா? ஐயோ, இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இந்திரா. கௌதம் போலாமா? போலாமே. என்ன இவ என்னவோ மாதிரி இருக்கா? நாம தானே தடுமாறணும். கௌதம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்தா. என்ன இது புதுசா ரோஸ் எல்லாம்? என்னாச்சு கௌதம்? அது சொல்லு கௌதம். இல்ல இந்திரா, கௌதம் வெறும் காத்து தான் வருது, எந்த வார்த்தையுமே வரல. டேய் கௌதம் சொல்லுடா. சொதப்பாத கௌதம், சொதப்பாத. சந்தர்ப்பம் சரியில்லை. என்ன ஆச்சு கௌதம்? ஏன் இப்படி திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற? அது வந்து கௌதம், நீ முன்னாடில இருந்து இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப இந்த ரோஸ் எல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ சொல்லு. இந்தா. வாங்கிட்டேன் சரியா? சொல்லு சொல்லு கௌதம். ஷோ, எதுக்கு குடுக்கறங்கறத புரியாம என்னன்னு வேற கேக்குறாளே. நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் கௌதம். இருந்தாலும் கௌதம் சொல்லு கௌதம். நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டல்ல, இன்னைக்கு கடைசி எக்ஸாம் வேற. அதான் இந்த பூவை கொடுத்து நல்லபடியா முடிச்சு வைக்கலான்னு. இது கொஞ்சம் மங்களகரமா இருக்கட்டும்னு அதுக்குதான். ஐயோ, அந்த ராகினி முகத்தை பார்த்தாலே அப்படியே கடுப்பா இருக்கே. என்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியலையே. காவியாக்கு ஒரு நல்லது நடக்க கூடாதுன்னு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு காவியா மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. கூடவே இருந்து குழி பறிச்ச அந்த ராகினி நினைச்சுதான் எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. ஐயோ 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 ஐயோ. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அடிமை மாதிரி ராகினி கிட்ட முட்டாள் மாதிரி நான் இருந்திருக்கேன். சின்ன மாமியார்னு என்னைக்காவது நான் வேறையா நினைச்சிருப்பேனா? அவ சொன்ன எல்லா கேடு கெட்ட காரியத்தையும் ஏன் எதுக்குன்னு நான் கேள்வி கேட்காம செஞ்சிருக்கேன். எனக்கு போய் இப்படி செஞ்சிருக்காளே. எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு மருந்து கொடுக்க அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. ஐயோ, நினைக்க நினைக்க எனக்கு ஆற மாட்டேங்குதே. அவளால நான் எவ்வளவு வேதனைப்பட்ட, எவ்வளவு நாள் அழுதுருப்பேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க
சிரிச்சிட்டு போஸ் கொடுக்கறான். அவள சும்மாவே விடக்கூடாது. ஹேமா என்னாச்சு? என்னையாமாச்சு? அங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்க அழுதுட்டு இருக்க. என்னமாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அங்கிருந்து நீ பாதியிலே வந்துட்டேன்னு நான் பயந்து ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ இப்படி. ஏமா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, பைத்தியம் தான். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய் தொடங்க. என்ன கௌதம், என்னைக்கும் இருக்கிறத விட எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கே. அப்படியா சொல்ற? என்ன ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற? சும்மாதான். இன்னைக்கு பேச்சு ஸ்டைல் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கே. என்ன கௌதம், யாராவது அழகான பொண்ணு ஆபீஸ்ல சேர்ந்திருக்காளா என்ன? என்னமோ ரொம்ப வித்தியாசம் தெரியுதே உன்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஆபீஸே ஒரு சேவல் கூட்டம் மாதிரி. ஒரு பொண்ணு கூட சரியா இருக்க மாட்டாங்க. பாரு, அந்த வருத்தம்லாம் இருக்கா உனக்கு? இன்னைக்கு ஏதோ உன்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு போல இருக்கே. அடியே என் விளக்கெண்ண பொண்டாட்டி, உங்ககிட்ட என் லவ்வ சொல்றேன்னு நான் தாண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னையே கலாச்சிட்டு இருக்கியா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட நீ எதையோ சொல்ல நினைக்கிற, ஆனா பயப்படுற, அப்படிதானே? அப்படி கூட இருக்கலாம். கரெக்ட். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அப்படி வா வழிக்கு. என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? ஏன் இப்படி யோசிக்கிற? சொல்லு. இல்ல இந்திரா. கௌதம், என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல கௌதம், சொல்லு. எப்படி நடிக்கிறா பாரு கள்ளி. இவளுக்கு எல்லாம் தெரியும், ஆனா நானா சொல்லணுமா? ஆமா, நான் தான் சொல்லணும், ஆனா வாயில வர மாட்டேங்குதே. ஏன் காரை நிப்பாட்டின? இப்போ ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அது 5-6 முழம் கொடுத்துருங்க. 5-6 முழமா? சான்ஸே இல்ல கௌதம். அக்கா ஒரு 2 முழம் கொடுங்கக்கா, போதும்க்கா. என்னம்மா புருஷன் வாங்கி தராரு, ஆசையா வாங்கி வச்சுக்கம்மா. இந்திரா, நான் தான் சொல்றேன்ல, வாங்கிக்கோ. ஷோ கௌதம், அவங்க பூ விக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா 2 முழம் போதும், நீங்க கொடுங்கக்கா. ஏன் இப்படி பண்ற? போதும் கௌதம், போதும். கௌதம், என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற, பாக்குறேன். கௌதம், பூ கூட லேட் ஆகுதுல்ல, நம்ம சீக்கிரம் போகணும். வீட்டுல அக்கா எல்லாம் காத்துட்டு இருப்பா. அன்னைக்கு என்ன வச்சு விட சொன்னா, இன்னைக்கு நானே வச்சுக்கிறேங்கிறாளே. என்ன இவ? சீக்கிரம் கௌதம், பூ கொடு. இல்ல இந்திரா, அது நீ திரும்பி நில்ல. என்னது, திரும்பி நிக்கணுமா? ஆமா, நான் பூ வச்சு விடுறேன். நீயா? நீ எதுக்கு கௌதம் பூ வச்சு விடணும்? நானே வச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சுல. என்ன இவ முன்னெல்லாம் சும்மா சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா, இப்ப நானே வச்சு விடுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. சொன்னாங்க நம்ம சீர்தட்டலையா? ஆமாங்க சந்திரா, அதெல்லாம் நல்லா இருக்காது, வேண்டாம். இங்க பாரு, சொல்லியிருந்தாங்கன்னா நாமளே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு அவங்களோட நகையை வாங்கி நம்ம சீர்தட்டுல வைக்கணும்? நானும் சொன்னேங்க, ஆனா சம்மந்தி பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா ஊர்ல இருக்கிறவங்களா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, அவங்க சொன்ன மாதிரி திடுதிப்புன்னு இவ்ளோ நகையெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்காக இந்த பார் சந்திரா, அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு பெரிய மனசு, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு, இந்த சீர்தட்டெல்லாம் தனியா எடுத்து
காவியா கிட்ட தர சொல்லும் போது சம்பந்தி அம்மாவே கொடுக்க சொல்லுவோமே, அதான் சரி. அப்படியே செய்யலாங்க. ஆமா சந்திரா. ஆனா நம்ம ஊர் பக்கம்லாம் 7ஆம் மாசம் தானங்க வளகாப்பு செய்வாங்க. இவங்க என்னமோ முன்னாடியே சீமந்தோன்னு 5ஆம் மாசமே செய்யறாங்க. அவங்க வழக்கம் போல செய்யட்டும்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. சரி நீ விடு சந்திரா, பரவாயில்ல பாத்துக்கலாம். சரி என் போனை நீ வச்சுக்கோ. ஊர்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீ வழி சொல்லு. நான் திருமணம் வரைக்கும் போயிட்டு இதை தைக்கணுமா, நான் தச்சிட்டு வந்துடுறேன். தச்சிட்டு வரீங்களா? யாருது இது? காவியா கொடுத்தாளா? அட இல்லம்மா, நம்ம சின்ன சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுத்தாங்க. ஏதோ தைக்கணுமா, ஒரு உதவியா தான் கேட்டாங்க. இங்க பக்கத்துல தானே, நான் போய் தச்சிட்டு வந்துடுறேன். யாரு? ராகினியா? இருங்க, எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தா? அது தெரியலையே. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, வர இருங்க. சொன்னா கேளு சந்திரா. அம்மா இந்த நகையை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்துடுறேன். சீக்கிரமா வா. சரி. ஏங்க அதை கொடுங்க. எதுக்கு சந்திரா? கொடுங்க. விடுமா நீ. கொடுங்க. சந்திரா, என்ன சந்திரா பண்ற நீ? ஐயோ, இதையா தச்சிட்டு வர சொன்னாங்க? நான் ஏதோ துணியில நினைச்சு வாங்கினேன். அந்த ராகினி கொடுத்தான்னு சொன்னப்பவே நான் நினைச்சேன். அதுக்குதான் குடுன்னு வாங்கி பிரிச்சு பார்த்தேங்க. எனக்கு தெரியும் அவ கெட்ட எண்ணம் புடிச்சவ. ஏதாவது செய்வான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்ட செருப்பு கொடுத்து தைக்க சொல்லிருப்பா. நாம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்னு நினைப்பா? சந்திரா, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சந்திரா, அவங்க என்கிட்ட தானே சொன்னாங்க, நீ அமைதியா இரு. என்னது அமைதியா இருக்கிறதா? நானும் பாக்குறேன். எப்ப பாரு நம்மள அவமானப்படுத்திட்டே இருக்கா. இதெல்லாம் நான் சும்மா விட போறது. ஐயோ சந்திரா, எல்லாரும் பாக்குறாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? நம்ம பசங்க எல்லாம் இந்த வீட்ல. நீங்க சும்மா இருங்க, ஒண்ணு ஆகாது. அவ என்ன பண்ணான்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. அக்கா, என்னக்கா இது? இரு இரு. அக்கா வராங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? இப்படி கண்டவங்க கிட்ட அடி வாங்குற நிலைமை எனக்கு வந்துருச்சுல்ல. ராகினி, அக்கா. ராகினி, அக்கா என்னாச்சுடி? ராகினி, என்னடி? அக்கா, ஏண்டி அழற? ராகினி, என்னாச்சுடி? என்ன சொல்லு. உன் தங்கச்சியோட நிலைமை பாத்தியாக்கா? என்னாச்சுடி? ஏண்டி அழற? என்னாச்சு? நான் தான் சொன்னேனேக்கா, நீ கேட்டியா? இப்ப பாத்தியா, இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி இவங்க என்ன அடிச்சிட்டாங்கக்கா. என்ன அடிச்சுட்டா கேக்குறதுக்கு யாருமே இல்லன்னு தானே இப்ப போற வரவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? அடிச்சிட்டாங்களா? யாரு? என் தங்கச்சி அடிச்சது யாரு? இதோ இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க தான்க்கா. அது சம்பந்தி. சம்பந்தி, என்ன சம்பந்தி, என்ன பண்ணிருக்கீங்க? இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அது என் தங்கச்சி ராகினிக்கும் இருக்கு. எந்த தைரியத்துல அவ மேல நீங்க கை வச்சீங்க? சம்பந்தி, இல்ல சம்பந்தி, என்ன நடந்துச்சுன்னா. அது எப்படிக்கா சொல்லுவாங்க? அவங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே. அன்னைக்கு நான் இந்திராவை திட்டினதுக்கு என்ன அவமானப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, இத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் நம்ம வீட்ல வச்சு வேணும்னே சண்டை போட்டுட்டு இருக்காங்கக்கா என்கிட்ட வந்து. அது மட்டும் இல்ல, என்னையும் அடிச்சிட்டாங்கக்கா அவங்க. இதெல்லாம் எனக்கு தலை எழுத்துக்கா. ஐயோ ஐயோ, ஏங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன அழகா நீலி கண்ணீர் வடிக்கிறா பாருங்க.
சம்பந்தியமா, இவ என்ன காரியம் செஞ்சான்னு தெரியுமா? என்ன வார்த்தை எல்லாம் பேசினான்னு தெரியுமா? போதும், நிறுத்துங்க. டே வெற்றி, என்னடா இது? பா இப்ப நம்ம பேசுன பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. பாருங்கப்பா, எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அக்கா, நேத்து ராத்திரி என்கிட்ட கிச்சன்ல எவ்வளவு அதிகாரமா பேசினாங்க தெரியுமா? இவங்களுக்கு என்ன கண்டாலே ஆகாதுக்கா. ஹேய், வாய திறக்காதடி. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றவனி. சந்திரா. பேசாத, வாய மூடு. சும்மா இரு. ஏய் சந்திரா, கொஞ்சம் அமைதியா தான் இரு. ஏங்க, இவ ஒன்னொன்னா திருச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆ? இவ உங்ககிட்ட என்ன சொன்னான்னு நான் சொன்னாதாங்க தெரியும். ஏய், பாத்தியாக்கா, பாத்தியாக்கா, என்ன வாயை திறக்க விட்டாளான்னு பாத்தியாக்கா? ஏங்க, நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக மறுபடியும் என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் பொறுமைய சோதிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜெயா, பொறு ஜெயா, நீ கொஞ்சம் சும்மா இரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஜெயா. நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டா அது நல்லாவா இருக்கு? பா நீங்க ஏன்பா இத அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்டயும் சொல்லுங்கப்பா. என்ன மாப்ள, நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க? பின்ன மாப்ள, சந்திரா எனக்காகத்தான் என்ன அவமானப்படுத்தினது தாங்க முடியாம தான். ஏய் வெற்றி, அவங்க பேச்செல்லாம் கேட்காதடா. அவங்க என்னையே கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அக்கா வேணா அவங்க சம்மந்தின்னு பேசாம கூட இருப்பாங்க. நீயாச்சும் என் பக்கத்துல நில்லுடா. என்னடி ஏண்டி இப்படி மனசு விட்டு பேசிட்டு இருக்க? மாரியம்மா, சம்பந்தியம்மா, அவ்வளவு நடிப்பு. பொய்காரி இவ. பொய் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க சம்பந்தியம்மா. போதும், நிறுத்துங்க. இல்ல சம்பந்தியம்மா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல விடாம அவ பேசிக்கிட்டே இருக்கா. அததானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்ன உண்மை? அக்கா, நீங்க பாருக்கா, நான் எதுவுமே செய்யலக்கா. நான் ஒரு அப்பாவிக்கா. பாருங்க, இப்ப என்னங்க, நான் உங்ககிட்ட தாழ்ந்து போகணும், அதுதானே வேணும்? சரி, எனக்காக இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க கால்ல விழணுமா? விழறேன், நான் விழறேன். ஐயோ விழறேன். என்னடி பின்ன என்னக்கா? சும்மா இரு. இத பாருங்க, இனிமே என் தங்கச்சிய பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கண்டிப்பா நீங்க பேசவே கூடாது. ஆமா. ஐயோ, அப்பா, என்னப்பா இதெல்லாம்? காவ்யா, ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத, அமைதியா இரு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இப்படி மானம் போகுது. ச்சே. என்ன சம்பந்தி? சம்பந்தி, என்னாச்சு? இல்ல இந்திராவும் கௌதமும் வந்தாச்சு. ஐயோ, சம்பந்திமா, கண்ணை தொடச்சுக்கங்க. கண்ணை தொடச்சுக்கோங்க. அனி, காவ்யா, நீங்க எதுவும் பேசாதீங்க. கௌதம் வந்துகிட்டே இருக்கா அண்ணா, அமைதியா இருங்க, சரியா? ஆ சரிங்க தம்பி. அக்கா, 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 இந்திரா, ஏன் எல்லாரும் ரூம்ல இருக்கீங்க? என்னாச்சு? அக்கா, என்னாச்சு? என்ன பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இனிமே தான் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போறோம். ஆமா, நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கல? கௌதம் வாடா. வாடா கௌதம். என்னப்பா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா? டேய், கொஞ்சம் பொறுமையா பேசுறா. என்னாச்சு? அப்படி என்ன பண்ண? உண்மையை தானே கேட்டேன். இங்க என்னமோ நடந்திருக்கு. எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கு. சுபாக்கா, நீங்க தானே சீக்கிரம் வான்னு சொல்லி போன் பண்ணீங்க. சொல்லுங்க அக்கா, இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களேக்கா. அதாம்மா, அது வந்து அம்மா தான் நீ எப்ப வருவேன்னு போன் பண்ணி கேட்க சொன்னாங்க. அதான் கேட்டேன். இல்ல சுபாக்கா, நீங்க ரொம்ப அவசரமா என்ன வர சொன்னீங்க. அம்மா, நீ ஏம்மா அப்படி இருக்க? என்னம்மா ஆச்சு? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன் இந்திரா. அப்பா, நீங்களாவது உண்மையை சொல்லுங்களேன்ப்பா. அம்மாடி,
இங்க எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. அக்காவுக்கு துணையா இங்க எல்லாரும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்மா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? இந்நேரம் காவியா நீ ஃபங்க்ஷன்ல தானே இருந்திருக்கணும். எதுக்கு இப்படி அவங்க டல்லா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்பா என்னப்பா? கதிர் எங்க? கதிர்னால ஏதாச்சும் பிரச்சனையாச்சா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க 2 பேரும் வரணும்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லேட் ஆயிடுச்சு போல. இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா. அட சம்மந்திமா, நீங்க சொல்லுங்க. ஆமா மாப்பிள. ஆமா இந்திரா, அதான். அப்பா முகமே சரியில்லையே. அம்மாவும் ரொம்ப அழுத மாதிரி இருக்காங்க. மாமா, சுபாக்கா எல்லாரும் சமாளிக்கிறாங்களே தவிர யாரும் வாயை திறக்கல. அத்தையும் காணோம். என்ன நடந்திருக்கும்? பாட்டி என்னாச்சு பாட்டி? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க 2 பேரும் உள்ள போனீங்களே, அங்க யாரும் எதுவும் சொல்லலையா? பாட்டி நானும் இந்திராவும் முடிஞ்ச வரை கேட்டு பார்த்தோம். ஆனா யாருமே எதுவுமே சரியான பதில் சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம தீர்த்து வைக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. பாட்டி சொல்லுங்க பாட்டி. சொல்றேன்ப்பா. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் என்னென்னவோ சொல்லி பார்த்தோம்ப்பா, ஒன்னும் நடக்கல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. அப்புறம் என்னடி காலையில கெத்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு போன? இப்ப வீட பாத்தியா எப்படி இருக்கு? அப்படியே சூப்பரான வரவேற்பு போல இருக்கே. நினைச்சேன் நீங்க தான் என்னமோ பண்ணிருக்கீங்க. நினைச்சேன். என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் டென்ஷன் ஆகுற? இனிமே நீ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இங்க இடமே இல்ல. மொத்த குடும்பமும் அடங்கி அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு என்னமோ வீரமா பேசுன. ஏன் அத்தை எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், அப்படி இப்படின்னு. இப்ப இன்னைக்கு என்ன சம்பவம்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? உன் குடும்பத்துக்கு என் அக்கா வீட்டு சார்பா சம்மந்தியோட மரியாதை சும்மா சூப்பரா பண்ணாங்க. என்ன உன் அம்மா என்கிட்ட வம்புக்கு வந்தா, இப்ப நீ அக்கா கிட்ட வம்புக்கு வந்திருக்கியா? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. நான் அத்தை கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுட்டு போகதான் வந்திருக்கேன். நீங்க நடுவுல வந்து குழப்பாம தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. அக்கா பாத்தியாக்கா, ஓ முன்னாடியே என்ன வெளியே போன்னு சொல்ற. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவ குடும்பமே இப்படிதாக்கா. அத்தை நான் உங்ககிட்ட தானே பேசுறேன். அத்தை இவங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. ராகினி, ஐயோ அக்கா, இவ எப்படி பேசுறான்னு பாத்தியாக்கா? அக்கா இவ சரியான விஷம்க்கா. இவள நீ நம்பாத. இவ உனக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. ஏய், என் அக்கா ரூமுக்கு நான் வர எல்லா உரிமையும் இருக்கு. என்னக்கா நீயே சொல்லுக்கா. அதுல என்னடி சந்தேகம் உனக்கு? ஏ இந்திரா, அவ இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ என்னோட தங்கச்சி, என் கூட தான் இருப்பா. அத்தை இல்ல அத்தை, நீங்க தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அவங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. ஏய் நிறுத்து. என் தங்கச்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதனாலதான் இந்த வீட்டுல ராகினிக்கு இவ்வளவு இடம். உன் அம்மா ராகினியை கண்ணை மூடிட்டு நம்புறாடா.
என்ன சொன்னாலும் யாரு சொன்னாலும் ராகினிக்கு எதிரா அவனால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு இப்பதான் சம்பந்தி எல்லாமே புரியுது. இது தெரியாம நான் அவசரப்பட்டு. ஐயோ, அதை விடுங்க சம்பந்திமா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுல இதுவரைக்கும் யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. இல்ல சம்பந்தி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நம்ம வீட்ல இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமா கௌதம், ரொம்ப நாளா என் மனசுல கடந்து உறுத்திட்டு இருந்துச்சுடா. நீ இவ்வளவு பிரஷர் போட்டதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியலடா, அதான் சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணுடா, இந்த விஷயத்த இதோட விட்டுறணும், யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரிப்பா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அக்கா, இப்ப கூட இந்த இந்திராக்கு உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணுங்கிறது தான் பிளான். அதெல்லாம் உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருடி. அத்தை, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க அத்தை. நீங்க உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் இத பத்தி பேசி. பாத்தியாக்கா, மறுபடியும் உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்கே பாக்குறாக்கா. நீயும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல்ல? அப்ப என்னடானா அவ அம்மா அப்படி செஞ்சா, இப்ப இவ வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா. ராகினி, நீ கொஞ்சம் சும்மா இரு. நம்ம 2 பேரும் எக்ஸாமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நடந்ததெல்லாம் இந்திராக்கு தெரிஞ்சிருச்சா? நடந்தது எதையுமே என்னால தாங்கிக்கவே முடியல கௌதம். என் அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அத்தை கை நீட்டி அடிச்சிருக்காங்க கௌதம். அவரோட வயசு, அனுபவம், மரியாதை எதை பத்தியுமே கொஞ்சம் கூட கவலையப்படாம அவரை நடு வீட்லயே வச்சு அத்தை. இந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும் இந்திரா. தெரியுமா கௌதம்? உனக்கு எல்லாம் தெரிஞ்ச கூடவா நீ எதுவும் பேசாம? இல்ல இந்திரா, இல்ல, நான் பேசாமலாம் இல்ல. இப்ப நாம இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லது. இங்க பாரு, நீ எதுவும் யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? எப்படி கௌதம்? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவமானப்பட்டது ஏன் அப்பா? புரியுது, இத பத்தி எல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப என்ன பேசினாலும் பிரச்சனை பெருசாயிடும். இப்ப ஃபங்க்ஷன் நடக்க வேண்டியதா முக்கியம். அது முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்திரா, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு, அவசரப்படாத. போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே வா. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நடந்தே ஆகும். அப்போ என்னன்னாலும் உன் அம்மா செஞ்ச தப்பு கூட நியாயம் ஆயிரும்ல? உன் அம்மாக்காக தானே நீ அப்பா பத்தி கவலைப்படாம போற. நீயும் இவ்வளவுதான் கௌதம். உனக்கு உன் அம்மா தான் எப்பவுமே முக்கியம். அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுதா நீ எனக்கு ஒரு சமாதானம் கூட சொல்லாம போற. கதிரு, பாட்டி, மாலை எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. இல்ல பாட்டி, அது கதிர், மாலை எடுத்து போடுப்பா. சரிமா. வா. பெரியம்மா, நல்ல நேரம் தாண்ட போது, ஆரம்பிச்சிடலாமா? நீயே சந்தனம் வச்சு நலங்க ஆரம்பி.
பெரியம்மா, ஆ? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வளையல் தான் போடணும். ஆனா வளையல இங்க காணுமே. ஏமா வளையல் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? அம்மா எங்கம்மா இருக்கு? அப்பா எடுத்துட்டு வந்த பேக்ல வளையல் இருக்கா? என்ன சொல்றீங்க? வளையலா? எங்ககிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்லலையேங்க. நாங்க சீமந்தம் மட்டும் தானே நினைச்சோம். அதுக்கு கலவை சாப்பாடு தானே கொடுப்போம். ஏமா நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சீரெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வளையல் போடாம என்ன விசேஷம் செய்ய முடியும்? என்ன சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. இல்லங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் 7ஆம் மாசம் தானே ஆமா, வளகாப்பு சந்திரா. செய்வாங்க. இவங்க 5ஆம் மாசமே வைக்கவும் சீமந்தம் செஞ்சு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப வளையல் அது இதுன்னு கேக்குறாங்களேங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தனித்தனியாவா சொல்லுவாங்க? ஏங்க, உங்களை எதுவுமே நாங்க செய்ய சொல்லலையே. சீர் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னோம். வளையல் இல்லாம நீங்க எப்படி சீர் எடுத்துக்கிட்டு வருவீங்க? தங்கத்திலையா? என்ன பாட்டி சொல்றீங்க? சரி விடு, பரவாயில்ல, என்ன செய்யறது, இருக்கிறத வச்சு செய்வோம். அக்கா, என்னதான் நீ நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவங்க உங்க தலையெழுத்து எப்படி நடக்கணும்னு இருக்கு பாத்தியா? அன்னபூர்ணி குரூப் மருமக விசேஷத்துல தங்கத்துல கூட வளையல் போடுறதுக்கு வழி இல்லாம இருக்கு. இப்ப என்ன ராகினி, வளையல் தானே? ஜெயா, நீ எப்படி உங்ககிட்ட புது வளையல் வச்சிருப்ப, அதை எடுத்து கொடுமா. ஆமாங்க, பதட்டத்துல இது எனக்கு தோணவே இல்ல. பாருங்களேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு ஜெயா, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. வளையல் அவங்க அம்மா வீட்டு பக்கம் தான் போடணும். பரவாயில்ல விடு, காவியாவுக்கு கண்ணாடி வளையல் தான் இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி. எங்களுக்கு கிராமத்து வழக்கத்துல இங்க நடக்கிற நடைமுறை என்னன்னு எங்களுக்கு தெரியல. தப்புதான். நானாவது என்னென்ன செய்யணும்னு விவரமா கேட்காம போயிட்டேன். என்ன சம்பந்தி, விடுங்க சம்பந்தி. இந்த வழக்கம் எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே. பரவாயில்ல, நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேணாம். என் மாமாவுக்கும் அக்காவுக்கும் பெரிய மனசா இருக்கிறதுனால இதெல்லாம் சரியா போச்சு. இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ராகினி, பரவாயில்ல விடு. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, காவியாவுடைய சீமந்தம் நல்லபடியா நடந்தே ஆகணும். அந்த முடிவுல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். சரியா? அதனால ரொம்ப ட்ரை பண்ணாத. சாரிக்கா. மாமா சாரி. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க வீட்ல என்னைக்கு எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்க? டே கதிர், கொஞ்சம் அமைதியா இரு. வளையல் வந்துரும். சரிங்கம்மா. மடி கொடுங்க. கொடுங்க, வாங்கிக்கமா. தேங்க்ஸ் மாப்ள. அத்தை இந்தாங்க. அத்தை, ஒரு குறையோட காவியாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்த வேண்டாம் அத்தை. இது என் அம்மா வீட்ல கொடுத்ததுதான், புதுசாதான் இருக்கு. முதல்ல காவியாக்கே இதை போட்டு விடுங்க அத்தை. அவளும் என் தங்கச்சி தானே. சுபாக்கா, வாங்க 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 வாங்க. ஆ,
நீங்க 2 பேரும் நின்று எடுங்க. வந்துட்டாண்டி. இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்திரா அங்க பாரு. சும்மா இந்திரா. ஓஹோ, இவங்க எல்லாரும் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதே. என்ன பண்ணலாம்? சுபா, அங்க எல்லாருக்கும் பரிமாற ஆள் இல்லைன்னு அக்கா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க என்ன போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஓ, போய் வேலையை பாரு. ஐயோ, அப்படியா? சரி, ஓ முதல்ல நான் போயிட்டு வந்தேன். சரிக்கா. இந்திரா, கிளம்புறவங்களுக்குலாம் தாம்பூல பை கொடுக்கணுமா? அக்கா மாடியில் எடுத்து வச்சிருக்காங்க. போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க அரேஞ்ச் பண்ணு. சாப்பிட்டு வந்ததும் எல்லாருக்கும் கொடுக்கணும், சரியா? ஓ. ஓகே. இந்திரா, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஓகே தானக்கா? என்ன இவ எதுக்கு போறா? இந்திராவை அனுப்பிட்டு காவியா கதையை முடிக்கலான்னு பார்த்தா இந்த லூசு போகுதே. சரி இந்திரா, நீ போய் வேலையை பாரு. நம்ம போட்டோ எடுத்தது போதும்னு. இல்லக்கா, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். முதல்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. முதல்ல மாலையை கழட்டு வா. சரி, நீ சொல்லு. அது ஐயோ, அக்கா, அக்கா, இந்திரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. காவியா, காவியா, என்னாச்சு? காவியா, காவியா, ஒண்ணும் இல்லக்கா. என்னம்மா, என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, யாராவது சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுமா? அக்கா, அது நானும் காவியாவும் இந்த குத்து விளக்கு பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துல புடவை பட்டு எரிஞ்சிருச்சுக்கா. நிப்பாட்டு. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி சொல்ற? உங்களை தான் சொல்றேன். நீங்க தான் இதை செஞ்சீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். இங்க பார். இருங்க. ஏய், விடு இந்திரா. புடவைய இருக்கிற விடு. ஏய், சொன்னா கேளு, விடு. இந்திரா, என்ன பண்ற? ஏய், விடு. விடுன்னு சொல்றல. இந்திரா, விடு. என்ன பண்ற? இந்திரா, என்ன பண்ற நீ? மேடம், இப்படி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாதான் வருவியா? இல்ல மேடம், வந்து சாரி மேடம். போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க மேடம். நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா அதத்தான் பண்ணிருக்கணும். எவ்வளவு பொறுப்பான வேலையில இருக்க. ஒரு உயிரை நீ காப்பாத்தணும். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சீ, உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு வெக்கமா இல்ல?
மேடம் முதல்ல ராகினி மாத்திரை தான் கேட்டாங்க. அப்புறம் அதை வச்சு என்ன மிரட்டியே இப்படிலாம் செய்ய வச்சுட்டாங்க மேடம். நான் வேணான்னு தான் மேடம் சொன்னேன். அப்போ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இதே உன் அக்கா தங்கச்சியா இருந்தா பணம் கொடுக்கறேன் இப்படி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிருந்தா நீ பண்ணிருப்பியா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஊர்ல என் சம்பளத்தை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. என்ன மாட்டி விட்டுறாதீங்க மேடம். அந்த பயம் இருக்கிறவ அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. இங்க பாரு, இப்ப இந்த மொபைல்ல நீயும் ராகினியும் பேசிக்கிட்ட கால் டீடைல்ஸ் மொத்தமும் இருக்கு. ராகினி உனக்கு பணம் அனுப்புன ரெசிப்டும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ வேலை முடிஞ்சிருச்சுன்னு அனுப்புன வாய்ஸ் மெசேஜ் கூட இதுல இருக்கு. இதையெல்லாம் மொத்தமா கொடுத்து உன்னை வேலையே இல்லாம கூட நான் பண்ணலாம். ஏன் உன்னை நான் ஜெயிலு கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். அப்ப நான் சொல்றத நீ கேப்பியா? கண்டிப்பா கேக்குறேன் மேடம். என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க மேடம். முதல்ல நான் போலீஸ் கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா எதையாவது பண்ணி அந்த ராகினி இருக்கால உன்னை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அந்த பொம்பளை எஸ்கேப் ஆயிருவா. அதனாலதான் உன்கிட்ட நான் இங்க பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும் மேடம்? சொல்றேன். எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த ராகினிய நல்லவன்னு நம்பிட்டு இருக்காங்க. முக்கியமா என் அத்தை. அவங்களுக்கு உண்மை தெரியணும்னா இப்படி ஆதாரத்தோட சொன்னாதான் புரியும். நீ அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும். சரிங்க மேடம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்ல எங்கேயாச்சும் மாட்டி விட்டுட்டாங்கன்னா? அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. நீ வந்து சரியான உண்மைய என் குடும்பத்து முன்னாடி சொல்லிட்டா மட்டும் போதும். நான் உன்னை காப்பாத்திருவேன். ஆனா மேடம், இப்போ என் வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுவும் வேணாம். நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான நேரம் பார்த்து நான் உனக்கு கால் பண்றேன். நீ இந்த ஏரியால தான் இருக்கணும். நான் போன் பண்ண உடனே வந்து எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிடணும். புரியுதா உனக்கு? சரிங்க மேடம், நான் வந்து சொல்லிடுறேன் மேடம். அதுக்குள்ள உன் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி ராகினிக்கு போன் பண்ணி உஷார் பண்றது, இல்லனா தப்பிச்சு ஓடி போயிடலாம் நினைக்கிறதுன்னு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச? இல்ல மேடம், இனிமே எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். சரி இரு. உன்னோட புது நம்பரை சொல்லு, நானே கால் பண்றேன். சொல்லு. 982 போன் பண்ண எடுப்பல? எடுப்பேன் மேடம். இந்திரா, இந்த பொண்ணு எதுக்கு வர சொல்லிருக்க? இவதான் நான் சொன்ன சாட்சி, ஆதாரம். இவ காவியாக்கு வந்த நர்ஸ் தானே? இவ எதுக்கு இங்க வந்தா? தெரியலங்க. ஐயோ, இவங்க வேற எத்தனை தடவை கட் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. பயப்படாத. என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லிட்டு நீ போயிட்டே இரு. உன்னை பத்திரமா திருப்பி அனுப்புறது என்னோட பொறுப்பு. சொல்லு, என்ன சொல்ல சொல்ற? நீ தைரியமா சொல்லு. என்ன உண்மையோ அதை மட்டும் நீ சொல்லு, போதும். புரியுதா? சொல்லு. நான் நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அப்போ எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அத எடுத்தா மேடம், யார் நீங்க? ராஜேந்திரா, நீ எங்க பாங்க? ராஜேந்திரா, ஊர்ல இருக்கிறவன் காசெல்லாம் ஆட்டைய போட்டு சம்பந்த வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுருவான்னு நினைச்சியா? சந்திரா, என்ன எப்பா என்னப்பா பேசுறீங்க? ஒண்ணும் புரியல.
ஏயோ எத்தனை போன் பண்றான், எடுத்து பேச மாட்டேன். எங்களெல்லாம் பார்த்தா மாக்கா மாதிரி தெரியுதா உனக்கு? உன்னை நம்பி பணத்தை போட்டோமே, இப்படி மோசம் பட்டு எங்களா? மோசமா? யோ என்னைய பேசிட்டு இருக்கிற? அவன் தான் சம்பந்தி வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கானா? நீங்க சம்பந்தம் பண்ண வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவனை அடிச்சு காசு வாங்குறியா இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல எனக்கு. அண்ணே, எல்லாரும் தாயா புள்ளைய பழகிட்டு இங்க என் பொண்ணு வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே. வேற எப்படிமா பேசுவாங்க? யார் இவங்கெல்லாம்? கௌதம் யாரு? தெரியலம்மா. என்னப்பா எல்லாரும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லம்மா. அப்புறம் கௌதம் எப்படி கேட்பான் என் பேச்ச? பேசாம நீ உள்ள போ. கௌதம், நீ போகணும்னா என்ன தலை முழுகிட்டு போ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இருங்க அத்தை. ஆம்பளை பிள்ளைங்க இல்லனா அது எங்க அப்பாவோட தலையெழுத்தா? என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். அம்மா நீங்க வாங்கம்மா போலாம். நான் அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இங்க யாரோட உதவி எனக்கு தேவையில்லம்மா. என்னடி சொல்ற? நீ சின்ன புள்ளடி, நீ என்ன செய்வ? வேணா இந்திரா, நீ இங்கே இரு. அம்மா எங்க தலையெழுத்து என்னவோ நானே பாத்துக்கிறேன். யாரு வேணாம். அம்மா இருங்கம்மா. நானே போய் என் புருஷனை காப்பாத்திக்கிறேன். அம்மா அம்மா நில்லுங்க. காவியா, கேளு காவியா, நீ எங்க போற? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. காவியா, வயித்து புள்ளக்காரி நீ. இந்த நிலைமையில நீ எங்க போய் என்ன செய்ய போற? அமைதியா இரு. தெரியல, நான் என்ன செய்ய போறேனே தெரியல. என்னால இந்திரா மாதிரி தைரியமா பேச முடியாது. ஆனா இவ்ளோ கஷ்டமான சந்தர்ப்பத்துல என் அப்பா அம்மாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இல்ல என்ன வெட்டுறீங்க. அம்மா பேச்ச கேட்காம நீங்க இருந்து போக கூடாது. உன் வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை. நான் சொல்றது கேளு காவியா. ஓ, உங்களுக்கு என்கிட்ட பேச கூட தெரியுமா? என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும். என் கூட இந்திரா இருக்கா, அது போதும். என்ன யாரும் தடுக்காதீங்க. நான் காவியா மாட்டேன். காவியா சொன்ன கேளு. காவியா என்ன இது? காவியா, காவியா, காவியா. எல்லாம் எப்படி சொதப்பிருச்சு. இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்ன சிச்சுவேஷன் கூட புரிஞ்சுக்காம அவ என்னடானா அப்படி முறைச்சிட்டு போறா. இவ்வளவு தூரம் ஒன்னா இருந்திருக்க. என்கிட்டயே அம்மா வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்கன்னு போய் சொல்லிருக்கா. ஆக்சுவலா நான் தான் கோவத்துல இருக்கணும். ஆனா எதுவும் பேசாம அவ என்ன முறைச்சிட்டு போறா. டேய் கௌதம், என்னடா நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? அவ எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வீட்டை விட்டு போறா? துணைக்கு நீ கூட போகாம உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்துட்டு இந்திரா விட்டு வந்திருக்கியே, என்னடா நியாயம்? டேய், நான் என்னமோ வேணுமே போகாம இருந்த மாதிரி பேசுற. இந்திராக்காக இல்ல, காவியா அன்னைக்கு மட்டும் அப்பாவா இருந்திருந்தா கண்டிப்பா நான் போயிருப்பேன். ஆனா அம்மாவை நான் இந்த நிலைமையில எப்படி விட்டு போறது? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ செஞ்சது ரொம்ப தப்பு. இந்த சமயத்துல நீ இந்திரா கூட தாண்டா இருக்கணும். அதுதான் உன் கடமை. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். இல்ல, சத்தியமா இல்ல. நம்ம அம்மா பேஷண்ட்னு அன்னைக்கு தானே சித்தி சொன்னாங்க. அவங்க பேச்ச மீறி போனா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க.
அதனால கண்டிப்பா அம்மா உடம்பு பாதிக்கும். டேய், அதுக்கு நான் எப்படிடா இடம் கொடுக்கறது? நீயே சொல்லு. ஐயய்யய்யய்யய்ய. டேய், இதனால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் நினைச்சியாடா நீ? என்கிட்ட சொன்ன பொய்க்கு இந்திரா ஒண்ணு வருத்தப்படலையே. முட்டாள்தனமா பேசாதடா, முட்டாள். இங்க பாரு, அவ வீட்ல இருக்கிற யாராவது வருத்தப்படுவாங்கன்னு கூட இப்படி பொய் சொல்லிருக்கலாம்ல. ஏன்பா இப்ப மட்டும் சங்கடம் இல்லையா? இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிருந்தா நான் நம்பி ஏமாந்திருக்க மாட்டேன்ல. இப்ப பாரு, ஓ, அம்மாவை இனிமே சமாதானம் பண்ண முடியாத அளவுக்கு இப்ப எங்கேயோ பிரச்சனையில போயிடுச்சு. ஏய் கௌதம், நான் ஒன்னு சொல்லவா? நீ உங்க அம்மாக்கு தான் பயப்படுற. அது ரொம்ப தப்பு. உன் கடமை இந்திராக்கும் இருக்கு. ஆனா நீ அதை ஒமிட் பண்ணிட்டு அம்மா அம்மான்னு போயிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்டா, முட்டாள். ஏய், ஹலோ பிரபாகர். ஹலோ, நான் ராமச்சந்திரன் பேசுறேன்டா. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. அதான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு. என்ன விஷயம் சொல்றா? என் கடைசி பையன் கௌதம் இருக்கான்ல, ஆமா, அவன் மாமனாருக்கு ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சுடா. அது என்னன்னா, ஆமா, அப்படியா? எங்க வீட்டுல இருக்கும்போது தான். ஆனா அவங்க காஞ்சிபுரம் தானே? ஆமாண்டா, அவங்க காஞ்சிபுரம் தான்டா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன். இல்ல, அங்கிருந்து வந்ததா தான் போலீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சு நீ கொஞ்சம் பார்த்து அதை சீக்கிரம் முடிச்சு விடுறா பாவம். சரி, நான் பாத்துக்கிறேன். 2 மருமகளும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்கடா. 2 பொண்ணா? ஆமாண்டா, அவரோட 2 பொண்ணுங்களுமே என்னோட மருமகளுக்கு தான். ஓ அப்படியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. கண்டிப்பா நான் பண்றேன். உன்னதான்டா நம்பி இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். சரி, சரிடா. வச்சிடுறேன். முருகா, இன்னைக்கு அப்பா பிரச்சனைக்கு யாருமே வரல. பரவாயில்லம்மா, யாரும் ஒன்னும் வர வேண்டாம். அப்படி ஒரு சொந்தமே எங்களுக்கு வேண்டாம். அதை நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. அப்படிலாம் சொல்லாத இந்திரா. உன் குடும்பம் அது. நீ சின்ன பொண்ணு, தெரியாம கோவத்துல பேசுற. அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா, அவ பேசுறதுல என்னம்மா தப்பு இருக்கு சொல்லுங்க? எப்ப பாரு அவங்க அதிகாரத்துக்கு தான் சரி சரின்னு போயிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே பேசாம அமைதியா விட்டு கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அப்படியே சுயநலமா ஒதுங்கிட்டாங்கல்ல. அவங்க சுயநலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுமா. விடுங்க, இப்ப நம்ம அப்பாவை காப்பாத்துறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். இந்திரா சொல்றதுதான் சரி. நான் நினைச்ச மாதிரி சீக்கிரம் முடியற மாதிரி தெரியல. என்ன பிரபாகரன், என்ன சொல்ற? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நிறைய பேர் சேர்ந்து கேஸ் கொடுத்தாங்க. ஐயோ, ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. பிரபாகரன், என் சம்பந்தி ரொம்ப அப்பாவிடா. அவரு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாரா. ஏதாவது உதவி செய்டா, உன்னால கண்டிப்பா முடியும்டா. முடிஞ்சா உனக்கு செய்யாம இருப்பனா? இது பப்ளிக் சம்பந்தப்பட்ட கேஸ். ஒருத்தர் 2 பேர்னா கூட பேசி நாம சமாளிச்சுக்கலாம். ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கும் ஒரு நல்ல லாயரா பாரு நீ. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. சரி, ஓகேடா. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அட இருக்கட்டும்டா, பரவாயில்ல. உனக்கு தான் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போச்சு. சாரி. பரவாயில்ல, இதுவே போதும்டா. நான் வைக்கிறேன். ஓகேடா. என்னப்பா, என்ன சொன்னாரு? நீங்க ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. பப்ளிக்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தானா. ஜாமீன் கிடைக்கிறதும் கஷ்டம்னு சொல்றாங்க. ஐயோ, இது தெரியாம இந்திரா அங்க போயிருக்காளே. தனியா அங்க போய் என்ன செய்வா? எப்படி இந்திரா அப்பாவை காப்பாத்த போறோமாமா? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அழாதீங்கப்பா, நம்ம பாத்துக்கலாம். சத்தம் பலமா இருக்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சண்டை கடையா? யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் சார். சார், எங்க அப்பா மேல என்ன சார் கம்ப்ளைண்ட்? யார் சார் கொடுத்தாங்க? நீ யாரு?
நான் இவரோட பொண்ணு சார். என் பேரு இந்திரா. சொல்லுங்க சார், என் அப்பாவை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா, இந்நேரம் வக்கீல் வந்திருக்கணுமே, வரலையா? சார், அவரு வந்தா வரட்டும் சார். நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார் முதல்ல. சத்தம் 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 பலமா இருக்கு, கம்மி பண்ணு. என்ன பேசுறாரு? முதல்ல உன் வக்கீல் வரட்டும், அப்புறமா உங்க 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். என்ன சொல்ற? தனித்தனியா சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அது வரைக்கும் சத்தமே இல்லாம அமைதியா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் சவுண்ட் அலர்ஜி, புரியுதா? மா அழுவுங்க, ஆனா சத்தம் வராம அழுவுங்க. சார் 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 அப்பா, நீங்க உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா, உட்காருங்க. இப்படி எல்லாருமா சேர்ந்து அடிக்கிற வரைக்கும் நீங்க தள்ளி நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. ஏன் சார்? என்னம்மா, என்னையே கேள்விலாம் கேக்குறியா? அவனே ஒரு அக்யூஸ்ட், அவனுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? என்னது அக்யூஸ்டா? எப்படி சார் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க? எங்க அப்பா இன்னும் அந்த குற்றம் செஞ்சாரான்னு கூட தெரியல, அதுக்குள்ள எப்படி நீங்க அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? இந்த பாருமா, சும்மா ஒண்ணும் உங்க அப்பா அடிக்கலமா. அவங்க நாங்க மட்டும் இல்லைன்னா உங்க அப்பா அடிச்சே கொண்டு இருப்பாங்கம்மா. அவங்க இந்த ஆள் பண்ண விஷயம் அப்படி. என் அப்பா ஒரு அப்பாவி சார். அவரு பாட்டுக்கு விவசாயம் உண்டு, எங்க வீடு உண்டுன்னு தான் சார் இருப்பாரு. அவருக்கு இப்படி எல்லாம் யாரையுமே ஏமாத்த தெரியாது சார். யாரோ ஒருத்தர் சொன்ன போய் தகவலை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம பேசிட்டே போகாதீங்க சார். கொஞ்சம் தீர விசாரிங்களேன் சார். விசாரிக்கணுமா? எங்களுக்கே பாடம் நடத்துறியாமா நீ? மா, உங்க அப்பா மூஞ்சி வச்சு நீயும் அப்பாவையும் நம்பி ஏமாந்துறாத. இது என்ன ஃபைல் தெரியுமா? இந்த ஊர்க்காரங்களாம் உங்க அப்பா மேல எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பாரு பாருமா, நல்லா பாரு. எவ்வளவு இருக்கு? இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வந்துட்டாங்க பெருசா பேசுறது. இந்திரா, அங்கிள் இங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. அங்கிள், நான் உங்களுக்கு போன்லயே சொன்னேன்ல, இங்க பாருங்க, இவ்ளோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே பாருங்க. என் அப்பா அப்படியெல்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இருமா, நான் பாக்குறேன். கம்ப்ளைண்ட் பேப்பர் கொடுங்க சார். நாங்க பாருங்க சார், நீங்களே பாருங்க. எல்லா ஊர் ஜனங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் சார். இந்த ஊர்ல ஒருத்தர் வீட்ல சார் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், என்ன சார் இது? நிஜமாவே இவ்ளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது சார். அது மட்டும் இல்லமா, இத பார், உங்க அப்பா ஒர்க் பண்ண ஜேபி சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்தோம் 60 லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஊர்க்காரங்களும் எக்கச்சக்கமா பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கம்மா. என்னது 60 லட்சமா? சார், சான்ஸே கிடையாது சார். சார், முதல்ல இவரை நம்பி அவ்வளவு பணம் யார் சார் கொடுப்பாங்க? இல்ல போய் கேஸ் சார். அம்மா,